நிறைய பேருக்கு இப்பெல்லாம் ஒரு டவுட் வருதுன்னா, சாமி கும்பிடுறது சரிதானா? நான் கரெக்ட்டா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேனா? இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டா இது நல்லது தருமா? அல்லது நான் இப்படி வச்சு கும்பிட்டுட்டேன்னா இது கெட்டதாயிடுமா? அப்படின்ற ஒரு பயம். அதுக்கு 1008 வழிகாட்டல்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா சிவன் கோவிலுக்கும் நம்ம போகும்போது சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வரும்போது கடைசியா நம்ம சாமியை போய் பார்ப்போம். போய் கைத்தட்டி கும்பிட்டுட்டு வருவோம். அது ஏன் அங்க போய் கைத்தட்டி கும்பிட்டுட்டு வர்றோம்? இந்த ஒவ்வொரு நாயன்மார்கள் பத்தி பேசும்போது குலத்தை பத்தி பேசுவாங்க. நம்ம இன்னைக்கு நடைமுறையில வேணா நம்ம குலத்தெல்லாம் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா நாயன்மார்கள் இது ஏன் அந்த குலத்தை சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செல்வம், ஒருத்தவங்க ரொம்ப வசதியானவங்க அப்படின்றத எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல எவ்வளவு மாடு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வசதியானவங்க. எப்பவுமே ஒரு செடியே தன்னோட அன்பா பழகுனா அது நல்லா வளர்ந்து வரும்னுவாங்க. 5 அறிவு ஜீவனான இந்த மாடு என்ன பண்ணுச்சா, நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சது. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நான் இன்னைக்கு பேச இருக்கிறது, நிறைய பேருக்கு இப்பெல்லாம் ஒரு டவுட் வருதுன்னா, சாமி கும்பிடுறது சரிதானா? நான் கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேனா? இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டா இது நல்லது தருமா? நல்லது நடக்குமா? அல்லது நான் இப்படி வச்சு கும்பிட்டுட்டேன்னா இது கெட்டதாயிடுமா? அப்படின்ற ஒரு பயம். அதுக்கு 1008 வழிகாட்டல்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் இங்க வரக்கூடிய நம்ம கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சரி, எனக்குமே நான் அடிக்கடி எனக்குள்ள ஞாபகப்படுத்திக்கக்கூடிய விஷயம், இந்த ஆன்மீக வாழ்க்கையில ஒரே ஒரு தெளிவு தீர்க்கமா எனக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம், இந்த 63 நாயன்மார்களுடைய கதைகளை, புராணங்களை திரும்ப திரும்ப கேட்டதுனால வந்த தெளிவு தான். இந்த 63 நாயன்மார்கள் கதைய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். இது ரொம்ப நாளா இருக்கு. அதனால தான் நம்ம ஆரம்பிச்சோம். தம்பி ஒருத்தர் இங்க பேசினாரு. ஆனா இப்ப அவருடைய வேலை பளு காரணமா அவரால பேச முடியல. நிறைய ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொன்னதுனால, நமக்கு தெரிஞ்ச, நமக்கு மனசுக்கு இணக்கமான விஷயங்கள ஏன் நாமளே பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் இன்னைக்கு பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் நிறைய நாயன்மார்களுடைய அந்த நட்சத்திரத்துல அவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்க, இறைவன்கிட்ட சேர்ந்திருப்பாங்க, அல்லது இறைவனே அழைச்சிட்டு போயிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திருக்கும். அந்த மாதத்துக்குள்ள நாயன்மாரை பத்தி பேசுவோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சிறிய முயற்சி. இது எந்த அளவுக்கு இறையருள் கூட்டுவிச்சு இதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போறேன் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. இப்போ உட்காரும்போது கூட சொன்னேன், என்ன பேச போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். இருந்தாலும் எப்பவும் போல என் ஆழ் மனசுல பதிஞ்ச கருத்துக்கள், ஆழ் மனசுல கேட்ட விஷயங்கள் எது பதிஞ்சிருக்கும் அப்படின்னா, நம்மள தொட்ட விஷயங்கள், நம்ம மனசை தொட்ட விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அப்படி என்னை தொட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது சிறிய பெருந்தொண்டனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரரை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப எல்லா சிவன் கோவிலுக்கும் நம்ம போகும்போது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வரும்போது கடைசியா நம்ம சுத்தி வரும்போது ஒரு சாமியை போய் பார்ப்போம். போய் கைத்தட்டி கும்பிட்டுட்டு வருவோம். அது ஏன் அங்க போய் கைத்தட்டி கும்பிட்டுட்டு வர்றோம்? அது செய்யலாமா? அப்படின்றது நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துல கை தட்டாதீங்கன்னுவாங்க, ஒரு சில பேர் தட்டுங்கன்னுவாங்க. ஸோ அந்த சுவாமி அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வர நாயனார் பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம். இவர் யாரு அப்படின்னா, அவருடைய இயற்பெயர் என்னவா இருந்தது? ஏன் அவருக்கு சிறிய பெருந்தொண்டனார்னு ஏன் அந்த ஒரு பேர் சொல்லிருக்காங்க? தொண்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு, ஏன் சிறிய பெருந்தொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே நாயன்மாரா இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர் தான் இந்த சண்டிகேஸ்வர நாயனார்.
இதுல என்ன வயதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பிறந்த குலம். இந்த ஒவ்வொரு நாயன்மார்கள் பத்தி பேசும்போது, குலத்த பத்தி பேசுவாங்க. நம்ம இன்னைக்கு நடைமுறையில வேணா, நம்ம குலத்தெல்லாம் சொல்லாம இருக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனா நாயன்மார்கள் இது ஏன் அந்த குலத்த சொல்றோம் அப்படின்னா, சுவாமிக்கு எந்தவித பாகுபாடும் இல்ல அப்படின்றத அழுத்தி சொல்றதுக்காக குலத்த சொல்றோம். அவர் பிறந்தது ஒரு அந்தணர் குலம். அவருடைய அப்பா பேரு யக்ஞதத்தன். இவருடைய இயற்பெயர் வந்து விசார சர்மன். விசார சர்மன் அப்படின்னா, அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விசாரணை பண்ணிட்டு அதாவது தனக்குள்ளேயே ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறவங்க. நான் யாரு? அப்படின்னு ஒரு ஆத்ம தேடல்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த விசார தர்மன். எத்தன வயசுல? 5 வயசுல. அவருக்கு வந்து 7 வயசுல பூணூல் போடுறாங்க. பூணூல் போட்டதுக்கப்புறம், அ அவர் ரொம்ப நல்ல ஒரு அ ஆசாரம், அனுஷ்டானமா இருக்கக்கூடிய ஒரு அந்தணர் வீட்டு குழந்தை. அவங்க அப்பாவும் எல்லாருமே இந்த அந்தணர்களுக்குள்ள சிறப்பே என்னன்னா, வேத பாராயணம் தான். அவங்க அப்பாவோட பேரோட அர்த்தம் அப்படின்னா, எச்சதத்தன்னு தமிழ்ல சொன்னா கூட, யக்ஞ அதாவது வேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர் அப்படின்றது தான் அவங்க அப்பாவுடைய பெயர் காரணமுமே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிவ குடும்பத்துல ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு குழந்தையா இவர் பிறந்து வளர்றாரு. ஒரு நாள் அந்த 7 வயசுல ஒரு நாள் வந்து இவரு தெருவுல நடந்துட்டு இருக்கும்போது, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, செல்வம் ஒருத்தவங்க ரொம்ப வசதியானவங்க அப்படின்றத எத வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல எவ்வளவு மாடு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஊர் முழுக்க மாடு இருக்கு. அந்த மாடு அந்தணர் வீடுகள்ல அதுவும் அதிகமான மாடு இருக்கு. ஒரு நாள் இவர் தெருவுல நடந்து போகும்போது, இந்த மாட்ட ஓட்டிட்டு வந்தவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கன்னுக்குட்டி அந்த மாட இடிக்கிது. அந்த மாடு மிரண்டு அ அந்த மாட மேய்ச்சிட்டு இருக்கிற அவர வந்து முட்டிருது. முட்டுனோன அவருக்கு கோவம் வந்து இந்த மாடு மேய்க்கிறவர் என்ன பண்றாருன்னா, கம்ப எடுத்து அந்த மாட அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்ப அத பார்த்துட்டு இருந்த விசார சர்மனுக்கு வந்து மனசு வலிக்குது. "ஏன் இப்படி பண்றீங்க? இனிமேல் நீங்க மாடு மேய்க்க வேண்டாம், நான் மாடு மேய்ச்சிக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும், அவங்க அப்பாவாவே இருக்கட்டும், எல்லாருமே வந்து, "என்னது மாடு மேய்க்க போறியா? நம்ம அந்தணர் குலத்துல பிறந்தவங்க. நமக்கு அது தொழில் இல்ல. நம்ம வந்து வேத பாராயணங்கள் இதுதான் பண்ணணும்" அப்படின்னு சொன்னப்போ, "இல்ல, எனக்கு மாடு மேய்க்கிறது பிடிச்சிருக்கு. நான் உங்க யார்கிட்டயுமே காசு வாங்க மாட்டேன். நான் இந்த மாடுகள நான் கூப்பிட்டு போய் நான் மேய்ச்சி கொண்டு வந்து உங்கள்ட்ட குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவர் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு. ஒரு வழியா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்படி அந்த குழந்தை அவ்வளோ அழகா போய் தினமும் மாடு மேய்க்க போகுது. அங்க என்ன பண்ணுது அப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்த சொல்லிக்கிட்டே அவருக்கு வந்து மனசெல்லாம் நடராஜருடைய திருக்கோலம் தான், அவருடைய தாண்டவம் தான் இந்த விசார சர்மனுக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மனசுக்குள்ளேயே அந்த காட்சிய கண்டுகிட்டே இருக்காரு. அந்த வாஞ்சையோடையே அந்த மாட தொட்டு நமச்சிவாய மந்திரத்த சொல்லி சொல்லி அந்த மாட தடவி குடுப்பாராம். வழக்கத்துக்கு மாறா இந்த மாடுகள் எல்லாம் நெறைய பால் சொரிய ஆரம்பிச்சதாம். எப்பவுமே ஒரு செடியே வந்து தன்னோட அன்பா பழகுனா, அது நல்லா வளர்ந்து வரும்ன்னுவாங்க. ஐந்தறிவு ஜீவனான அந்த மாடு என்ன பண்ணுச்சாம், நெறைய பால் குடுக்க ஆரம்பிச்சதாம். நெறைய மாடுகள் அத்தனையுமே நெறைய பால் குடுக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. இவர் தினமுமே என்ன பண்ணுவாராம், அந்த ஆத்தங்கர ஓரமா மணல்ல லிங்கம் செய்து, அந்த மணல் லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாரு. அந்த அபிஷேகமும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடுகள் எல்லாம் அதுவாவே வந்து குடங்குடமா பால் சொரந்து குடுக்குமாம். அதுவாவே மடிய தொடாமலே பால் தன்னாலே சுரக்குமாம். அந்த பால எடுத்துட்டு போயி அவர் வந்து அபிஷேகம் பண்ணுவாராம். அப்படி அபிஷேகம் பண்றத ஒரு நாள் ஒருத்தர் பார்த்துட்டாரு. அவர் ஊருக்குள்ள போய் சொல்றாரு, "இப்படி இவன் பால பூரா மண்ணுக்கு ஊத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியும் மணல் லிங்கம் கரைஞ்சாலும் மண்ணே சிவலிங்கம் தான் அப்படின்னு நினைச்சதுனால, தொடர்ந்து அந்த குழந்தை அந்த பால குடங்குடமா அந்த லிங்கத்துக்கு ஊத்திட்டு இருக்கு. தினம் தினம் புதுசா லிங்கம் பிடிக்க வேண்டியது, அதுக்கு பூஜை, அபிஷேகம் பண்ண வேண்டியது. இதுதான் அந்த குழந்தையோட வழக்கமான விஷயமா இருந்திருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு. அவங்க அப்பா காதுக்கு போகுது. மாட்ட அனுப்புனவங்க எல்லாம் இத விடவே நெறைய மாடு பால் கறக்கும். உன் புள்ள இப்படி மாட்டு பால ஃபுல்லா வீண் பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் மேல எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு எப்போதுமே வந்து அ
அப்பாவுக்கு வந்து தன் பிள்ளைய யாராவது குறை சொன்னாலே படபடன்னு வரும். முதல்ல இது உண்மைதானா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வந்து பார்க்க வராரு. பார்க்க வரும்போது இது எங்க நடக்குது அப்படின்னா மண்ணி நதிக்கரையில நடக்குது. அது எங்க உட்காந்து அவங்க அப்பா பார்க்குறாருன்னா, குறாமரம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த குறாமரத்துக்கு மேல உட்காந்து யக்ஞதத்தன் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி விசார சர்மனா இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் என்ன பண்றாருன்னா, மணல்ல லிங்கம் பிடிக்கிறாரு. மாடு அதுவா வந்து பாலை கறக்குது. அந்த பாலை கொண்டு போய் குடங்குடமா ஊத்துறாரு. ஊத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு தியான நிலையில. இதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல அவங்க அப்பாவால. இவ பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணும்னா, அது மண்ணுல ஊத்துறதா தான் தோணும். அதே ஆத்திரத்தோட அவங்க அப்பா இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து முதல்ல குச்சியை எடுத்து விசார சர்மனை அடிக்கிறாரு. அடிச்சா அவனுக்கு வந்து அந்த வலியே தெரியல. வலி தெரியல அப்படின்னோடனே அடுத்து என்ன பண்ணா இவன் வந்து சுயநினைவுக்கு வருவான்னு நினைச்சிட்டு அவருக்கு இன்னும் ஆத்திரம் தாங்கல. அங்க அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பால் குடத்தை காலால எட்டி உதைக்கிறார். அப்படி எட்டி உதைக்கும் போதுதான் விசார சர்மன் சுய நினைவுக்கு வர்றாரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற குச்சி எடுத்து, அது வேற எதையுமே அவருக்கு யோசிக்க தோணல, அங்க இருக்கிற குச்சியை எடுத்து எரியறாரு. எரியறாரு. அது சிவ நிந்தனை பண்ணதுனால அந்த குச்சி என்ன ஆகுதுன்னா கோடாலியா மாறி, ஒரு குச்சி தான் அது, ஆனா அது கோடாலியா மாறி அவங்க அப்பாவுடைய 2 காலையும் வெட்டுது. வெட்டி அந்த ரத்தம் முழுக்க வெளியே வந்ததுனால அவங்க அப்பா அந்த இடத்துலயே இறந்துடுறாரு. இறந்த உடனே தான் அந்த அந்த புள்ள திகைச்சு நிக்குது. அங்க சிவபெருமான் வர்றாரு. வந்து தன்னோட அணைச்சிக்கிட்டு சொல்றாராம், இனிமேல் நானே உனக்கு தந்தை அப்படின்றாராம். இப்படி ஒரு பதவி. காரைக்கால் அம்மையாரை பார்த்து சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா, எமையின்ற அண்மை வருகிறாள்னு சொன்னாரு. ஆனா தானே ஒரு பிள்ளையா ஏத்துக்கிட்டது சண்டிகேஸ்வரரை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு வந்து நீ நீ பண்ணியிருக்கிற இந்த சிவ பூஜைக்கும் இந்த இதுக்கும் உனக்கு நான் வந்து சண்டிகேஸ்வர பதவி தர்றேன் அப்படிங்கிறாரு. இந்த சண்டிகேஸ்வர பதவி அப்படின்றது இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த சண்டிகேஸ்வரரை யார் யாரெல்லாம் கொண்டாடுனாங்க அப்படின்னா, சோழர்கள் அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க. நம்ம இப்பவும் கூட சிவன் ஆலயங்கள்ல பார்க்கும்போது, இது வந்து நான் பார்த்தது திருவையாறுல பார்த்திருக்கேன், தஞ்சாவூர்ல பார்த்திருக்கேன், கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் இருக்கிறதா சொல்றாங்க. சிவபெருமானும் அம்பாலும் ஒரு மேடையில உட்கார்ந்துருப்பாங்க. கீழே ஒருத்தர் வந்து அப்படியே முழங்கால ஊனி உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு தலையில ஒரு பட்டம் கட்டுவார் சிவபெருமான். அந்த முடி எடுத்து ஜடாமுடி எடுத்து சுத்துற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா சண்டிகேஸ்வர பட்டம். இனிமேல் எனக்குள்ள ஆடைகள் அத்தனையும் உனக்கு, எனக்கு வரக்கூடிய மாலைகள் அத்தனையும் உனக்குன்னு தன்னோட அந்த சிவ குடும்பத்துல ஒருத்தரா சண்டிகேஸ்வரரை சிவபெருமான் அணைச்சிக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு எந்த திருக்கோவில் போனாலும் சிவன் கோவில்ல பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க. 5 மூர்த்திகளும் வரும். இது இன்னுமே சிறப்பா சொல்லணும்னா திருவண்ணாமலையில சண்டிகேஸ்வரரும் வர விட்டுதான் அர்த்தநாரீஸ்வரர் வெளியில ஆடி வருவாரு. அதெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சி. இப்படி நமக்கு தெரிஞ்சு முருகரும் பிள்ளையாரும் மட்டும்தான் வந்து சிவனோட பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறோம். மொத்தத்தையும் பொறுப்பையும் யார்கிட்ட சிவபெருமான் கொடுத்தார் அப்படின்னா, இது வந்து சண்டிகேஸ்வரருக்கு மட்டுமே கிடைச்ச பதவி. இந்த பதவினால அவர் என்ன பண்றாருன்னா, அதே தியானத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமானுடைய கோவில்கள்ல நம்ம போகும்போது எந்த நிந்தனையும் பண்ணாம, நான் போய் சிவபூஜை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் இங்கிருந்து எதையும் எடுத்துக்கல, எந்த சிவநிந்தனையும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் நம்ம இப்படி கையை தொடச்சு காட்டினா போதுமா, நான் எதையும் எடுத்துட்டு போகலப்பா அப்படின்னு சொல்லி. இதை தான் நம்ம வந்து போய் கை தட்டுறோம். கை தட்டுறது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கும் சிவ சிந்தனையோட உட்கார்ந்து தியானத்துல இருக்காரு அப்படின்றாங்க. ஏன்னா சிவனுக்கே புள்ள அவரு. சிவன் வந்து உனக்கு இனிமேல் நான் தான் அப்பான்னு சொல்லும்போது நீங்க மனக்கண்ணால யோசிச்சு பாருங்களேன். அந்த சிவபெருமானே தன்னோட அணைச்சிக்கிட்டு ஒரு சிவ பதவியும் கொடுத்து, இது வந்து ஒரு சைவ உலகத்துல மிக சர்ச்சையா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்த சொல்லலாம். பெத்த தகப்பனை வந்து காலை வெட்டிட்டான். ஆனா அவனுக்கு எப்படி அந்த சிவபதவி, அவனுக்கு வந்து எப்படி அந்த சண்டிகேஸ்வர
பதவியை கொடுக்கலாம் சிவபெருமான் அப்படின்னா, இதுக்கும் அவ்வளோ அழகா பெரிய புராணத்திலேயே விளக்கம் கொடுத்துடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எடுத்து எரிஞ்சது குச்சி தான், அதை கோடாரியா மாத்துனது சிவன். ஏன்னா இப்படி ஒரு லீலை நடக்கல. அது மாதிரி யக்ஞதத்தனை பத்தி சொல்லும் போது அவர் நாகம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு மாதிரின்றாங்க. ஏன் பாம்போட யக்ஞதத்தனை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, பாம்பு வந்து மாணிக்கத்தையும் கொடுக்குமா. இப்படி உலகத்துக்கே சிவ பூஜை பண்ண பண்ண அந்த பலனை கொடுக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரையும் கொடுத்திருக்கு. சிவன் நிந்தனை அந்த பூஜைக்கான பாலை எட்டி உதைச்ச அந்த காலையும் அவர்கிட்டதான் இருந்திருக்குன்றதுனால அவரை வந்து நாகத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்களாம். இப்படி இதை வந்து சைவ உலகத்துல இதை வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாவே இருக்கு அப்படின்னா கூட, இதை வந்து அழகா இன்னுமே சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செஞ்ச தவறுக்கு அந்நேரத்துக்கு அந்நேரம் தண்டனை கிடைச்சிட்டா அடுத்த பிறவி பிறந்து அதை அனுபவிக்க வேண்டியது இல்லை. அவங்க அப்பாவுமே சிவகதி தான் அடைஞ்சாராம், சிவலோகத்துக்கு தான் போனாராம். அந்த மாதிரி ஒரு சிவலோக பதவியை தான் வந்து சிவபெருமானும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிதம்பரத்துல வந்து பல்லாண்டு பாடின சேந்தனார் வந்து சொல்றாரு, பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுவதுமே. அப்பாவையே கொன்ன ஒருத்தனுக்கு ஒரு பாதகம் பண்ணவனுக்கு நீ பரிசே கொடுத்த அப்படின்னா, இதுல வந்து எது நியதி? சுத்தமான அன்பு. அந்த குழந்தை அப்பாவை விட்டுறோன்னு நினைச்சு செய்யல, அந்த குச்சி கோடாலியா மாறும்னு தெரியாது. இது எல்லாமே அப்படி ஒரு ஆத்மா பிறப்பெடுத்து வந்திருக்கு. அந்த ஆத்மா பிறப்பெடுத்ததே அந்த சண்டிகேஸ்வர பதவியை அடையத்தான். அந்த அந்த பதவியை அடையணும்னா இதெல்லாம் நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சிவலீலை. இன்னைக்கும் இனிமேலும் நாம வந்து சிவன் கோவிலுக்கு போகும்போது அந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி இது சிவபெருமானுக்கே இவரே பிள்ளையாமே அப்படின்ற, எப்படி முருகரையும் பிள்ளையாரையும் அருளோட நம்ம பார்க்குறோமோ, எவ்வளவு வந்து பயபக்தியா பார்க்குறோமோ, அதே பயபக்தியோட இந்த சண்டிகேஸ்வரரையும் நாம தரிசிக்கணும். அவர் முன்னாடி நம்ம கையை தடவி சொல்லிட்டு வந்தா போதும். இந்த பக்தியை மட்டும்தான் இறைவன் விரும்புறார். என்ன நடந்தாலும் என்னுடைய அந்த நான் அபிஷேகம் பண்ணுவேன், அந்த மண்ணெல்லாம் லிங்கம் அப்படின்னு நம்பி அபிஷேகம் பண்ண 7 வயசு குழந்தை சிறிய பெருந்தொண்டனாரா மாறி இருக்காரு. இந்த வரலாறு நமக்குள்ள தெளிவை கொடுக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் சிவன் கோவிலுக்கு போகும்போது சண்டிகேஸ்வரரை இனிமேல் நாம பார்க்குற பார்வை மாறட்டும். நன்றி, வணக்கம்.